அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். திமுகவில் முக்கிய அமைச்சர்களுக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இல்லை. ஸ்டாலின் அதிரடி. திமுக தற்பொழுது தமிழகத்தின் ஆளும் கட்சியாக இருக்கிறது. வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்துவிட வேண்டும் என தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அதற்காகவே அந்த கட்சி தற்பொழுதே தேர்தல் பணிக்குழுவை உருவாக்கிவிட்டது. மேலும் திமுகவின் மீது அதிக விமர்சனம் இல்லை என்பதனாலும் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என ஒரு சில கருத்து கணிப்புகள் கூறியிருந்தாலும் கூட அதை ஒரு ஆண்டு காலத்திற்கு அப்படியே நகர்த்தி செல்ல வேண்டும், அப்பொழுதுதான் மீண்டும் வெற்றி பெற முடியும் என மு.க. ஸ்டாலின் கருதுவதாக கூறப்படுகிறது. மேலும் ஒரு சில அமைச்சர்களின் மீது மு.க. ஸ்டாலின் மிகுந்த கோபத்தில் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ஒரு சில அமைச்சர்கள் வயது முதிர்வின் காரணமாக அவதிப்பட்டு வருகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. அவர்களுக்கு மீண்டும் அமைச்சரவையில் இடம் அளிக்க வேண்டுமா என்ற சந்தேகமும் எழுந்து வருகிறது. குறிப்பாக அவை முன்னவரும் தமிழகத்தினுடைய நீர்வளம் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சருமான திரு துரைமுருகன், இவர் திமுகவின் பொதுச் செயலாளராகவும் இருந்து வருகிறார். வயது முதிர்வின் காரணமாக இவர் என்ன பேசுகிறார் என்பதே எவருக்கும் புரியவில்லை. அதே சமயத்தில் கட்சியில் சீனியர் என்பதனாலும் கருணாநிதி காலத்து அரசியல்வாதி என்பதனாலும் இவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. 2021ஆம் ஆண்டு திமுக வெற்றி பெற்ற போதே இவருக்கு அமைச்சரவையில் இடம் அளிக்கவில்லை. இவருக்கு சபாநாயகர் பதவி வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் துரைமுருகன் அவர்கள் மு.க. ஸ்டாலினிடம் கெஞ்சி கூத்தாடிதான் அமைச்சர் பதவியை பெற்றார் என்றும் கூறப்படுகிறது. எனவேதான் அவருக்கு வருமானம் இல்லாத நீர்வளத்துறையை அளிக்கப்பட்டிருந்தது. பின்பு மீண்டும் முதல்வரிடம் பேசி கனிம வளத்துறையை பெற்றிருந்தார். இப்படித்தான் அவர் அமைச்சரவைக்கு வந்தார். மீண்டும் அவருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இவருக்கு வாய்ப்பு வழங்கினால் மேலும் ஒரு சில சீனியர்களும் கேட்பார்கள். இவருக்கு வாய்ப்பு வழங்குவது பற்றி பிரச்சனை இல்லை, இவர் கட்சியில் பொதுச் செயலாளர் என்பதனால் மீண்டும் வாய்ப்பு அளித்தாலும் கூட அமைச்சரவையில் இடம் கொடுப்பது சந்தேகம் என்று கூறப்பட்டு வருகிறது. இரண்டாவதாக KKSSR ராமச்சந்திரன். இவர் அதிமுகவில் இருந்தவர். எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பு ஜெயலலிதாவோடு ஏற்பட்ட பிணக்கின் காரணமாக திமுகவிற்கு வந்தவர். இவரும் வயது முதிர்வின் காரணமாக தொடர்ந்து அவதிப்பட்டு வருகிறார். இவர் இந்த முறை தனது மகனுக்கு சீட் வாங்கி அவரை வெற்றி பெற வைத்து திமுகவினுடைய அமைச்சராக்கிவிட வேண்டும் என்பதில் உறுதியாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இவருக்கு சீட் வழங்கவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை என்ற மனநிலையில் தான் இருந்து வருகிறார். KKSSR தற்பொழுது வருவாய் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். எப்படியேனும் வரும் தேர்தலில் தனது மகனுக்கு சீட்டை பெற்று அந்த அமைச்சர் பதவியை பெற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்று தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். உணவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சக்கரபாணி, இவரும் வயது முதிர்வின் காரணமாகவும் மேலும் இவர் தற்பொழுதைய நவீன தொழில்நுட்பங்களுக்கு ஏற்றவாறு செயல்படுவது இல்லை என்றும் இவரால் அவரது துறையை சரியாக கவனிக்க முடியவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுகிறது. 3 மாதங்களுக்கு முன்பாக தமிழகத்தில் அரிசி தட்டுப்பாடு, பருப்பு தட்டுப்பாடு ஏற்பட்டது. அதற்கு காரணம் இவர்தான் என்று கூறப்படுகிறது. இவர் முறையாக டெண்டர் கோரவில்லை என்பதனால் இவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. IAS அதிகாரிகள் இவரது உதவியாளர்கள் கூறுவதை கூட இவரால் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருந்து வருகிறார் என்று கூறப்படுகிறது. இவர் மீண்டும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டாலும் மீண்டும் இவருக்கு அமைச்சரவையில் இடம் அளிக்கப்படுமா என்பது சந்தேகமாக இருந்து வருகிறது. அடுத்ததாக மதிவேந்தன், இவர் தற்பொழுது ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக இருந்து வருகிறார். ஏற்கனவே இவருக்கு வனத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருந்தது. அதில் இவர் மீது பல்வேறு முறைகேடுகள் எழுந்ததால் இவர் சுற்றுச்சூழல் துறைக்கு மாற்றப்பட்டார். அதிலும் சிறப்பாக செயல்படவில்லை என்பதனால் தற்பொழுது ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். இவர் மீது மிகுந்த குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அருந்ததி சமுதாயத்தைச் சேர்ந்த அமைச்சர் இவர் ஒருவர்தான் என்பதனால் இவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. ஜவுளி மற்றும் நூல்துறை அமைச்சர் காந்தி, ராணிப்பேட்டையைச் சேர்ந்த இவர் 18வது மக்களவைத் தேர்தலின் பொழுதே தனது மகனுக்கு சீட் வேண்டும் என கேட்டிருந்தார் தலைமையிடம். ஆனால் தலைமை சீட் ஒதுக்கவில்லை. இதனால் அப்பொழுதே தேர்தலில் உள்ளடி வேலைகளில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டு இவர் மீது எழுந்தது. ஆனால் முதல்வர் இவரை கூப்பிட்டு கண்டித்துவிட்டு அப்படியே விட்டுவிட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. தற்பொழுது பொங்கலுக்கு வேட்டி சேலை வழங்கிய போது அதில் முறைகேடு நடைபெற்றதாக இவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு உள்ளது. இவருக்கு மீண்டும் அமைச்சரவையில் இடம் கிடைக்குமா என்பது சந்தேகமாக இருந்து வருகிறது. ஆவடி நாசர், இவரும் வயது முதிர்வின் காரணமாக தொடர்ந்து அவதிப்பட்டு வருகிறார். ஏற்கனவே இவர் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக இருந்தார். இவரது செயல்பாடுகள் சரியில்லை என்பதனால் இவரை அமைச்சரவையிலிருந்து நீக்கினார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். தற்பொழுது மீண்டும் இவருக்கு பால்வளத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இவரும் வயது முதிர்வின் காரணமாக அவதிப்பட்டு வருவதால் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. நன்றி.